டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இடைக்கால இந்தியாவில் கல்வி அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். இந்த கல்வி அப்படின்ற சீரீஸ்ல இது நம்மளுடைய செகண்ட் டாபிக். இதுக்கு முன்னால வந்து என்னன்னா, பழங்காலத்தில் இந்தியாவில் கல்வி அப்படின்ற டாபிக்லாம் பார்த்துருந்தோம். இதெல்லாம் எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமச்சீர் கல்வி ப்ளஸ் வந்து என்னன்னா வெங்கடேசனுடைய அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். இடைக்காலத்தில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக கோயில்கள் செயல்பட்டன. இடைக்காலத்தில் முறையான கல்வியை வழங்கக்கூடிய இடமாக கோயில்கள் செயல்பட்டிருந்தன. சிறிய கிராமங்களில் கோயில் அர்ச்சகரே மாணவர்களுக்கு கல்வி கற்பித்திருக்கிறார். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் சிறிய கோயில்களில் அர்ச்சகர்களே எல்லாம் கற்பிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. மிகவும் மேம்பட்ட நிலையில் உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள் பெரிய கோயில்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. பெரிய பெரிய கோயில்களோட உயர்நிலை கல்வி நிறுவனங்கள் வந்து என்னன்னா, நிறுவனங்களும் கல்லூரிகளும் வந்து என்னன்னா இணைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இடைக்கால இந்தியாவில் மடங்கள் அல்லது மடாலயங்கள் கல்வி கற்பிக்கும் இடமாக திகழ்ந்தன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இடைக்காலத்தில் இந்தியாவில் மடங்கள் அல்லது மட ஆலயங்கள் கல்வி கற்பிக்கும் இடமாக திகழ்ந்தன. அடுத்தது, சைவ மற்றும் வைணவ மடங்கள் அரசர்களிடம் இருந்து நன்கொடைகள் பெற்று செயல்பட்டன. சரிங்களா? இவை சைவ சமயம், வைணவ சமயம், தற்காப்பு கலைகள், இசை மற்றும் ஓவியம் போன்றவற்றை கற்பிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. சரிங்களா? இது பொதுவாக எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஊர்ல ஆட்சி செய்த மன்னர்களை பொறுத்து அமைஞ்சது. சரிங்களா? ஸோ சைவம் மற்றும் வைணவ மடங்கள் அரசர்கள்ட்டிருந்து வந்து என்னன்னா நன்கொடையை பெற்று செயல்பட்டன. இவை சைவ சமயம், வைணவ சமயம், தற்காப்பு கலைகள், இசை மற்றும் ஓவியம் ஆகியவற்றை கற்பிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. இன்றளவும் செயல்படுகின்ற இத்தகைய மடங்களுள் ஒன்றான 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாடுதுறை சைவ மடத்தில்தான் தமிழறிஞர் உ.வே. சுவாமிநாத ஐயர் கல்வி பயின்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ அதனால தான் ரெட்ல கொடுத்துருக்குறோம், அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாடுதுறை சைவ மடத்துல தான் தமிழறிஞர் உ.வே. சுவாமிநாத ஐயர் படிச்சிருக்கிறாரு, சுவாமிநாத கல்வி பயின்றிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து, தொழில்நுட்ப கல்வியை வழங்குதல் தொழில்நுட்ப கூட்டுறவு அமைப்பிடமே இருந்தது. சரிங்களா? சுரங்கம், உலோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சுவேலை பற்றிய அறிவு அந்தந்த கைவினைஞர்கள் கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. கைவினைஞர்களின் மகன்கள் தங்களது பரம்பரை தொழில்களிலேயே பயிற்சி பெற்றனர். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ தொழில்நுட்ப கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அன்றைக்கே வந்து என்னென்னா கல்வியில் நம்மளுக்கு ரெண்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து என்னென்னா சமய கல்வி ஒரு பக்கம் இருந்துச்சு. இந்த சுரங்கம், உலோகம், அதுக்கப்புறமேட்டு நெசவு, தச்சு வேலை, இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு கைவினை பொருட்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி அப்படின்றதுல வந்துச்சு. சரிங்களா? இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்கவுங்க பரம்பரையாகத்தான் இதெல்லாம் வந்து என்னன்னா கடத்தப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்த தொழில்நுட்ப கூட்டமைப்புகளுக்கும் கல்வி மையங்களுக்கும் இடையே எத்தகைய அறிவு தொழில்நுட்ப பரிமாற்றமும் நடைபெறாமல் தனித்தனியே செயல்பட்டன அப்படின்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இந்த தொழில்நுட்ப கூட்டமைப்புகளுக்கும் கல்வி மையங்களுக்கும் இடையே எத்தகைய அறிவு தொழில்நுட்ப பரிமாற்றமும் நடைபெறாமல் தனித்தனியே செயல்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது, சுல்தானிய மற்றும் முகலாய ஆட்சியின் போது உயர்நிலை மற்றும் ஆளும் வகுப்பினருக்கு மட்டுமே கல்வி வழங்கிய சமஸ்கிருத பள்ளிகளை போல் அல்லாமல் இஸ்லாமிய பள்ளிகள், மக்தாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எத்தகைய தடையுமின்றி அனைவருக்குமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மக்தப்கள் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா, நம்ம இன்னொரு டேட்டாவும் வந்து என்னன்னா நம்மளுக்கு மக்தப் கானா அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மொழிபெயர்ப்பு துறை அல்லது அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய சுல்தான் மற்றும் முகலாயர்களின் ஆட்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வி அப்படின்றது ஆளும் வகுப்பினரெல்லாம் தாண்டி வந்து என்னன்னா அனைவருக்குமானதாக செயல்பட்டிருக்கு அப்படின்றதான் இந்த பாயிண்ட்னுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா?
இங்கு மாணவர்கள் குரானின் சில பகுதிகளை மனப்பாடம் செய்ததோடு வட்டார மொழிகள் மற்றும் பாரசீக மொழியினையும் கற்றனர். சரிங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முகலாய ஆட்சியின் போது பாரசீக மொழி தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் லாங்குவேஜாக இருந்துச்சு. சரிங்களா? அரச மொழியாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மதராசாக்களில் இஸ்லாமிய உயர்கல்வி நிறுவனங்கள் தொலைதூரத்திலிருந்து கல்வி கற்க வரும் ஒவ்வொரு ஏழை மாணவர்களுக்கும் தங்களது வாழ்க்கைக்கான தேவைகளை கல்வி நிலையத்திற்கு அருகில் வசித்த இறை நம்பிக்கையுள்ள ஏதாவது ஒரு குடும்பத்திடமிருந்து பெற முடிந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ கல்வி கற்பதற்கு, இஸ்லாமிய கல்வியை கற்பதற்கு தொலைதூரத்திலிருந்து வர்றவங்களுக்கு வசதி படைத்த இறை நம்பிக்கை உள்ள குடும்பங்கள்ல இருந்து வந்து என்னன்னா நிதி உதவியும் அளிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதே போல மதராசாக்கள்ல இருந்தும் அவங்களுக்கு வந்து என்னன்னா உதவி எல்லாம் வந்துச்சு. சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனா இந்த ஜிசியா வரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஜிசியா வரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களிடமிருந்து வசூலிக்கக்கூடிய ஒரு வரி. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஜகாத் வரி அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. ZAKAT ஜகாத் வரி அப்படின்பாங்க. அந்த ஜகாத் வரி வந்து என்னன்னா இஸ்லாமியர்கள்டிருந்து வசூலிக்கப்பட்டது. அதாவது வந்து என்னன்னா இஸ்லாமியர்கள் தங்களது ஆண்டினுடைய வருமானத்தில் எல்லா செலவுகளும் போக தங்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய வருமானத்தில் குறைந்தபட்சம் 2.5% அவங்க வந்து என்னன்னா ஏழை எளிய மக்களுடைய நன்கொடைகளுக்கு அல்லது நல்ல காரியங்களுக்கு நன்கொடை வழங்கணும் அப்படின்னு இருக்கு. அதுல இருந்தும் வாங்கி இவங்க மதராசாக்கள்ல தொலைதூரத்துல இருந்து கல்வி கற்க வரும் மாணவர்களுக்கு இவங்க உதவியும் செஞ்சாங்க. அடுத்து இஸ்லாமிய உயர்கல்வி நிறுவனங்கள் இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டன. ஆமா, இங்கு பாடத்திட்டமானது குரான் மற்றும் முகமது நபியின் போதனைகள், அதை தான் ஹதீஸ்ன்னு சொல்றாங்க, மையமாக கொண்டு அமைந்திருந்தது. மேலும் மாணவர்களுக்கு அரபி இலக்கணம், இலக்கியம், கணிதம் மற்றும் கணக்கு பதிவியல், தர்க்க சாஸ்திரம் ஆகியவற்றையும் அங்க கற்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இடைக்காலத்தில், அதே காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பாருங்க, இடைக்கால தமிழகத்தில் கல்வி என்பது கோயில்கள், மடங்கள் மற்றும் சமண பௌத்த பள்ளிகள் மூலம் நிர்வகிக்கப்பட்டன. முன்னாலேயே நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் அல்லது வந்து என்னன்னா கல்வியை பரவலாக வந்து என்னன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கொண்டு போனதில் வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் பெரும் பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா பௌத்த மற்றும் சமண பள்ளிகளுக்கு தான் இருந்தது. சரிங்களா? அதுவும் வந்து என்னன்னா நம்மளுக்கு இவங்க சொல்லுவாங்க, தோ பரமசிவம் அப்படின்ற தமிழ் சமூக அறிஞர் சொல்றாரு, இந்த சரஸ்வதி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சமண துறவிகளை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெண்ணிட ஆடைகளை தரித்து குகைகளில் அவங்க தான் பாடங்களை பள்ளிகளில் சொல்லி கொடுத்துறாங்க. அதனால தான் சமண பள்ளின்னு சொல்றாங்க. அதுதான் பிற்காலத்தில் இந்து தெய்வமான சரஸ்வதியாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழறிஞர் தோ பரமசிவம் அவர்கள் சொல்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு சமண மற்றும் பௌத்த பள்ளிகள் இங்கே அறிவை எல்லா மக்களுக்கும் கொண்டு போனதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு செஞ்சிருக்கு. அந்த மாதிரி முக்கிய கல்வி நிறுவனங்கள் என்னென்னா சமண பள்ளிகள். சமண துறவிகள் சமண பள்ளிகளை அமைத்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். அடுத்தது பௌத்த பள்ளிகள், விகாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண பள்ளிகள் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, பௌத்த பள்ளிகளை விகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த மடாலயங்கள் தங்குமிடத்துடன் கூடிய கல்வியை வழங்கின. கரெக்டு தான். சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விக்ரமசீல யூனிவர்சிட்டி, தக்ஷசீல யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி, காஞ்சி கடிகை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பௌத்த பல்கலைக்கழகங்கள் தான். சரியா? அடுத்தது கடிகா அப்படின்னு சொல்கிறாங்க, வேத கல்லூரிகள். பல்லவர்கள் காலத்தில் வேத கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் கடிகை மிகவும் புகழ்பெற்றது. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், காஞ்சி கடிகை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில இருந்து எல்லாம் படிக்க வர்றவங்க நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் காஞ்சி கடிகைக்கு வருவாங்க. சரியா? அடுத்தது சோழர்கள் கால கல்வி முறைகள். சரிங்களா? ஸோ சோழர்கள் காலத்தில் வந்து என்னன்னா கல்விக்கு மாபெரும் ஆதரவு அளிக்கப்பட்டது. கல்வெட்டுகள் மூலம் இதற்கான சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன. சரிங்களா? அடுத்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கிராமங்கள் வேத கல்வியின் மையங்களாக
திகழ்ந்தன. சரிங்களா? ஸோ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது பிராமணர்களுடைய குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சதுர் அப்படின்னா வந்து என்னன்னா 4 அப்படின்னு அர்த்தம். வேதி அப்படின்னா வேதங்கள். 4 வேதங்களையும் கற்ற பிராமணர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை தான் நம்ம சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கிராமங்கள் வேத கல்வியினுடைய மையங்களாக திகழ்ந்தன அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது எண்ணாயிரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில். ஸோ ராஜேந்திர சோழனால் நிறுவப்பட்ட வேத கல்லூரி இது. சரிங்களா? இது அடிக்கடி கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதாவது எண்ணாயிரம் கல்லூரி அப்படின்றது வந்து என்னென்னா யாரால் நிறுவப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ராஜேந்திர சோழனால் நிறுவப்பட்டிருக்கு. இங்கு ரிக், யஜுர், சாம மற்றும் வியாக்கரணம் ஆகியவை கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது திருபுவனம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. இங்கு அமைந்துள்ள வேத கல்லூரியில் மருத்துவம், தத்துவம், வேதாந்தம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அடுத்தது திருவாடுதுறை. சரியா? இது வந்து என்னன்னா ஒரு புகழ்பெற்ற மற்றொரு வேத பாடசாலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இடைக்கால கல்வி பெரும்பாலும் இலவசமாகவே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர்களுக்கு மானியமாக நிலங்கள் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. பட்ட விருத்தின்னு ஒன்று, சாலபோகம் அப்படின்னு ஒன்று. சரிங்களா? அதை என்னன்றதை நம்ம கடைசியாக வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்தது கல்வி கற்பித்த மொழிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமும் தமிழையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதத்தில் எதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதங்கள், உபனிஷத்துக்கள் மற்றும் சமயம் சார்ந்த தத்துவங்களை கற்பிக்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? இதுவே தமிழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள், இலக்கணங்கள் மற்றும் பொது கல்வி ஆகியவை மக்களுக்கு வந்து என்னன்னா தமிழில் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கல்விக்கான மானியங்கள். இதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். சாலபோகம் அப்படின்னா சாலை போகம்னு சொல்லுவாங்க அல்லது சாலபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேத பள்ளிகள் மற்றும் மாணவர்களினுடைய உணவு தேவைகளுக்காக வழங்கப்பட்ட நிலக்கொடை தான் வந்து என்னன்னா சாலபோகம். வேத பள்ளிகள் மற்றும் மாணவர்களினுடைய உணவு தேவைக்காக வழங்கப்பட்ட நிலக்கொடை தான் வந்து என்னன்னா சாலை போகம் அல்லது சாலபோகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பட்ட விருத்தி அப்படின்றது என்னன்னா ஆசிரியர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலக்கொடை. இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ சாலபோகம், பட்டவிருத்தி அப்படின்னாலாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா இடைக்காலத்தில் இந்தியாவில் கல்வி. சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா இந்த 2 நாளில் இருக்கிறதையும் சேர்த்து கொஞ்சம் ஒவ்வொரு நாளோடைய கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சேர்த்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நாளைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளத்தோட கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரிட்டிஷ் வருகைக்கு முன்னர் இந்தியாவில் கல்வி அப்படின்ற டாப்பிக்கும் பார்ப்போம். சரிங்களா? இனி வரக்கூடிய வீடியோஸில். சரிங்களா? தேங்க்யூ.